Hi dear students, today we are learning to next topic of chapter 20, meaning and forms of privatization. தனியார் மயமாக்கலின் பொருள் மற்றும் வடிவம். Privatization is a incidence of process of transferring ownership of a business enterprise, agency or public service from the government to the private sector. Simply speaking, privatization means permitting the private sector or said to industries which were previously reserved for the public sector. Under this policy, many public sector units were sold to private sector. The main reason for privatization was that private sector units were running in loss to mismanagement and political interference. The managers could not work independently and the production capacity remained underutilized. The increased competition and efficiency privatization of public sector units was inevitable. இந்த தனியார் மயமாக்கலுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ப்ரைவேட்டைசேஷன் அப்படிங்கிறது பொதுத்துறை நிறுவனங்களோட உரிமைகளை தனியார் நிறுவனங்களுக்கு மாற்றித்தரக்கூடிய நிகழ்வு அல்லது கொள்கையை குறிப்பிடக்கூடியதாக இருக்குது. ஸோ இன் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, தனியார் மயமாக்கல் அப்படிங்கிறது பொதுத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட இந்த தொழில்துறைகளை தனியார் துறைக்கு மாற்ற அனுமதி அளிப்பதாகும். ஸோ இந்த கொள்கையில் பல பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குது, அது அந்த துறைக்கு விற்கப்பட்டன. ஸோ இது அரசியல் குறுக்கீடு காரணமாக நிர்வாக சீர்கேடு ஏற்பட்டது. இந்த பொதுத்துறை மேலாளர் தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாமல் முடங்கி போனதால் இந்த பொதுத்துறையினர் உற்பத்தி திறன் நலிவடைந்து பொதுத்துறையில் நட்டம் பல மடங்கு பெரியதும் தனியார் மயமாக்கலுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ இந்த பப்ளிக்கில் இருக்கக்கூடிய ஸோ அந்த கம்பெனி நலிவடைஞ்சு போகிறது, லாஸ் ஆகிறது, ஸோ பல மடங்கு லாஸ் ஆகுது. அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த பப்ளிக்கில் இருக்கிறத ப்ரைவேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பப்ளிக் செக்டர் ஆர் என்டர்பிரைஸ் ரீசன்ட்லி ஆர் ஆஸ் ஃபாலோஸ்: பாரத் அலுமினியம் கம்பெனி லிமிடெட், பாரத் அலுமினியம் அண்ட் கோ லிமிடெட் இதை என்ன பண்ணியிருக்காங்க, பப்ளிக்லேருந்து ப்ரைவேட்க்கு மாற்றிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட், இதுவும் பப்ளிக்லேருந்து ப்ரைவேட்க்கு கொண்டு வந்திருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு இந்தியன் பெட்ரோகெமிக்கல் கார்ப்பரேஷன் லிமிடெட், ஸோ இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெடு என்ன பண்ணிட்டாங்க, ப்ரைவேட்க்கு கொண்டு வந்துட்டாங்க. தென் மாருதி உத்யோக் லிமிடெட், அதுவும் என்ன பண்ணிட்டாங்க, ப்ரைவேட் கொண்டு வந்துட்டாங்க. தென் மாடர்ன் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், அதையும் என்ன பண்ணியிருக்காங்க, பப்ளிக்லேருந்து ப்ரைவேட் கொண்டு வந்திருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு இந்தியன் இந்தியா ஸ்கூட்டர் லிமிடெட், the first ever company privatization in India. இந்தியா ஸ்கூட்டர் லிமிடெட் தான் இந்தியாவில் முதல்ல தனியார் நிறுவனமாக கொண்டு வந்தாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், ஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன், தனியார் மயமாக்கலின் படிவங்கள். ஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன். ஃபர்ஸ்ட் ஒன், கான்ட்ராக்ஷன் ஆஃப் பப்ளிக் செக்டார், பொதுத்துறையை ஒதுக்குதல் அல்லது அதன் ஆக்கத்தை குறைத்தல். The number of industries reserved the public sector was reduced from 17 to only 8 industries as per 1956 policy. Army and ammunition, atomic energy, coal and lignite, minerals, oil, mining of ore, mining of copper, lead, zinc, etc., minerals for atomic energy and railways. ஸோ அப்போ பொதுத்துறைக்கு ஒதுக்கீடு செய்தல், இது என்னென்ன அப்படின்னு பொதுத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட தொழில்களோட எண்ணிக்கை 1956 கொள்கையின்படி 17 கம்பெனியாக இருந்தது 8 கம்பெனியாக குறைச்சி அந்த தொழிற்சாலைகளை கொள்வதாக. என்னென்ன தொழிற்சாலைகள் அதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுதம், வெடிமருந்து, அணுசக்தி, நிலக்கரி, லிக்னைட், கனிம எண்ணெய்கள்,
சுரங்கங்கள், தாதுக்கள், தாமிரங்கள், முன்னணி துத்தநாகம். ஸோ இதெல்லாம் அணுசக்தி மற்றும் ரயில்வே கனிம பொருட்களாக இருக்கக்கூடியது. இது எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, 17 கம்பெனிலேருந்து 8 கம்பெனியாக குறைச்சிட்டாங்க. தென் கரண்ட்லி 1 atomic energy, defense and railways are government monopoly industries, that is public sector industries in the country. ஸோ இப்போ அணுசக்தி துறையும் பாதுகாப்புத்துறை, தீர்ப்பு, பாதைத்துறை மட்டுமே அரசனுடைய முன்னுரிமை துறைகளாக செயல்பட்டு வருது, அதாவது பொதுத்துறையில் இயங்கி வருது. தென் செகண்ட் ஒன், சேல்ஸ் ஆஃப் ஷேர் ஆஃப் பப்ளிக் செக்டார்ஸ் டு த ப்ரைவேட் செக்டார். இந்த பொதுத்துறையில் பங்குகளை தனியார் துறைக்கு விற்கிறாங்க. ஸோ இந்திய அரசு பொதுத்துறை மற்றும் நிதி நிறுவனங்கள் பங்குகளை தனியார் துறைக்கு விற்பனை செய்ய தொடங்கியது. இப்போது தனியார் துறை இந்த உரிமையை பெறும் பங்குகள் 2011ஆம் ஆண்டிற்கு பிறகு 45%லிருந்து 55% அதிகரிச்சிருக்கு. இந்தியன் கவர்மெண்ட் started selling share of public sector units to public and financial institution. Now the private sector will acquire ownership of these public sector units. The share of private sector has increased from 45% to 55% in the year 2011 and after. ஸோ இந்த பொதுத்துறை நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பங்குகளை தனியார் துறைக்கு விற்பனை செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ தனியார் துறை இந்த உரிமத்தை பெறத்துக்கு அதனுடைய ஷேர்ஸை 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு 45%லேருந்து 55%ஆக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. த நெக்ஸ்ட்டு மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்துணர்வு ஒப்பந்தம். Memorandum of Understanding system was introduced in 1991 to raise the productivity and performance of public sector units. It strengthens the relationship between public sector unit and administrative departments. The main work of Memorandum of Understanding is to judge the public sector unit and level their performance. ஸோ அவங்க எப்படி புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கொண்டு வராங்கன்னா, அந்த பொதுத்துறை நிறுவனங்களில் அந்த உற்பத்தி திறன் மற்றும் செயல்திறனை உயர்த்துவதற்கு 1991 புரிந்துணர்வு ஒப்பந்தம், அதாவது மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அறிமுகப்படுத்துது. ஸோ இந்த ஒப்பந்தத்தில் இந்த பொதுத்துறை நிறுவனத்துக்கும் நிர்வாகத்துக்கு இடையே இருக்கக்கூடிய உறவை பலப்படுத்துகிறாங்க. இவற்றில் தலையாய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, பொதுத்துறை நிறுவனங்களுக்கு ஆலோசனை வழங்குவதோடு இல்லாமல் அவற்றில் இருக்கக்கூடிய செயல்திறன்களை திறம்பட அளவிட்டு மேம்படுத்துது. தென் நெக்ஸ்ட் ஒன், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் இன் பப்ளிக் செக்டார் யூனிட். பொதுத்துறை நிறுவனங்களில் முதலீடுகளை விலக்கிக் கொள்ளுதல். The government has started the process of disinvestment in those public sector units which had been running into loss. It means the government has been selling out these industries to private sector. So disinvestment is a system of privatizing government enterprise. ஸோ இந்த தொடர்ந்து இயங்கி வரக்கூடிய பொதுத்துறையிலேருந்து முதலீடுகளை விலக்கி கொண்டு செயலை முடக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் பொது தொழிற்சாலை நிறுவனங்கள் தனியார் துறைக்கு மாற்றத்துக்கான வழிவகை ஏற்பட்டுள்ளது. These are all the forms of privatization. இதுதான் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம்னா தனியார் மயமாக்கலின் படிவங்கள். Then next one, advantages and disadvantages of privatization. தனியார் மயமாக்கலின் நன்மைகள் மற்றும் குறைபாடுகள். ஃபஸ்ட்டு அட்வான்டேஜஸ், நன்மைகள். இன்க்ரீஸ் இன் எஃபிஷியன்சி, செயல்திறனை அதிகரித்தல்.
Privatization is associated with improved efficiency due to the private incentives. Private companies will ensure they improve their operational efficiency in order to reduce their cost and improve in profits. தனியார் துறை அதிக அளவுள்ள திறனை மேம்படுத்தி லாபத்தை அதிகரிக்க தனியார் மயமாக்கல் தத்துவம் வழிவகை செய்யுது. அது மட்டும் இல்லாமல் தனியார் நிறுவனங்கள் செலவினங்களான குறைத்து லாபத்தை மேம்படுத்தி தங்களை செயல்பாட்டு திறனை பன்மடங்கு பெருக்கிக் கொள்ள இந்த கோட்பாட்டை வழிவகை செய்துள்ளது. ஸோ எந்த கோட்பாட்டு அப்படின்னா இன்க்ரீஸ் இன் எஃபிஷியன்சி. த நெக்ஸ்ட் ஒன் ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட், தொழில்சார் மேலாண்மை. Government-owned enterprises make poor economic management compared to private-owned enterprises. This is because of the fear of negative publicity. Private ownership makes bold management decisions due to their strong foundation in international level. நிறுவனங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அரசு நிர்வகிக்கக்கூடிய நிறுவனங்கள் நிர்வாக ரீதியாக சீரழிந்து காணப்படுகிறது. கவர்மெண்ட்டில் பண்ணக்கூடிய மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குதுன்னா சீரழிஞ்சு இருக்குது. இது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா சர்வதேச அளவில் தனியார் நிறுவனங்கள் துணிகர மேலாண்மை முடிவுகள் எடுக்கிறாங்க. ஸோ அது வலுவான அஸ்திவாரமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ராங்காக டெசிஷன் எடுக்கிறனால அதுதான் ரொம்ப எஃபிஷியன்சியாக இருக்குது. த நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸ் இன் காம்படிஷன், போட்டியை பெருக்குதல். Privatization of state-owned monopolies occurs alongside deregulation, that is, policies to allow more firms to enter the industry and increase the competitiveness of market. It is the increase in competition that can be the greatest spur of improvements in efficiency. ஸோ இந்த அரசாங்கத்துக்கு சொந்தமான நிறுவனங்களை தனியார் மயமாக்குதல் மூலமாக பல நிறுவனங்கள் தங்களுடைய செயல்திறனை மேம்படுத்தி தங்களுடைய போட்டி சக்தியினை பெருக்கிக் கொள்குது, அதிகப்படுத்தி கொள்ளுது. அவங்களுடைய போட்டி சக்தியை என்ன பண்ணுறாங்க, காம்படிஷனை அதிகப்படுத்திக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் ரிடக்ஷன் இன் எக்கனாமிக் பர்டன் ஆஃப் கவர்மெண்ட், அரசினுடைய பொருளாதார சுமையை குறைத்தல். சின்ஸ் த ஓனர்ஷிப், control and management of many public sector units are transferred to private, the burden and responsibility of government has comparatively reduced. பல பொதுத்துறை நிறுவனங்கள் அவங்களுடைய உரிமைகள், கட்டுப்பாடு, மேலாண்மை இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, தனியார் மயமாக்கிறது பண்ணுறதுனால அந்த கவர்மெண்ட்டோடைய நிர்வாக சுமை எப்படி இருக்குது அப்படின்றதுனா சுமைகள், பொறுப்புகள் அளவு வெகுவாக குறைஞ்சிட்டே வருது. These are all the advantages of privatization. Then disadvantages of privatization, தனியார் மயமாக்கலின் குறைபாடுகள். First one, lack of welfare, பொது நலனில் கவனமின்மை. Majority of private companies whose main motive is profit making do not include in public interest or welfare service like free education to poor, free medical treatment, etc. ஸோ இந்த தனியார் நிறுவனங்கள் பெரும்பான்மை அவங்க லாபம் ப்ராஃபிட் ஈட்டுறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. அதனால் அவங்க ஏழைகளுக்கு இலவசமாக கல்வி கொடுக்கறதோ இல்லது மருத்துவ சிகிச்சை வழங்குறதோ அவங்களுக்கு கிடையாது. இது ஒரு ட்ராபேக்ஸ். த நெக்ஸ்ட் ஒன் பொலிட்டிக்கல் ப்ரெஷர், அரசியல் நிர்பந்தம். when private companies fail to deliver, the public has no power to intervene and government does not always have time or expertise
to force them to keep their promises. தனியார் நிறுவனங்கள் வழங்குறதுனால தோல்வி அடைஞ்சனால அதில் பொதுத்துறை நுழைய எந்த அதிகாரமும் இல்லை. அதில் மட்டும் இல்லாமல் அரசாங்கம் தனியார்களுக்கு எப்போதுமே வாக்குறுதிகளை வழங்க நேரத்தை நிபுணத்துவத்தை தருவதை கொண்டிருக்கிறது கிடையாது. இது ஒரு ட்ராபேக்ஸ். The next one, ignores the weaker section. பலவீனமான பொருளாதார நலிவடைந்த பிரிவுகளை புறக்கணிக்கிறது. Privatization often goes hand in hand with encouraging richer people to pay more and opt for best quality services. This leads to division, making it harder to provide excellent public services for weaker section. தனியார் மயமாக்கல் அப்படிங்கிறது செல்வந்தர்கள் மேலும் மேலும் அவர்களுடைய செல்வந்தர்களாக ஆக்கி அவர்களுக்கு நல்ல தரமான சேவைகளை வழங்க வழிவகை செய்வதாக இருக்குது. இதனால் நலிவுற்ற பிரிவாக இருக்கக்கூடிய மக்கள் தரமான பொது சேவையை பெற முடியாமல் மேலும் நலிவு பெற்று சீரழிய நிலைக்கு இருக்கிறது. These are the disadvantages of privatization. Then next one, impact of privatization. தனியார் மயமாக்கலின் தாக்கம். First one, privatization has a positive impact on the financial growth by decreasing the deficit and debits. நாட்டினுடைய நிதி பற்றாக்குறை மற்றும் கடன் சுமைகளை குறைப்பதன் மூலம் இந்த நாட்டினுடைய நிதி வளர்ச்சி பெரிய அளவில் பங்கு வகிக்குது. The next, increase in the efficiency of government undertaking. ஸோ இந்த பொது நிறுவனங்களுடைய செயல்திறன் பல மடங்கு அதிகரிக்குது. The next, provide better goods and service to the consumer. நுகர்வோருக்கு சிறந்த பொருட்கள் மற்றும் சேவைகளை வழங்குது. கன்சியூமருக்கு என்ன பண்ணுது? சிறந்த பொருள்களையும் சிறந்த சர்வீஸையும் வழங்குது. The next one, making way for foreign direct investment. வெளிநாட்டுக்கு நேரடி முதலீட்டை உருவாக்கி தருது. These are all the impact of privatization. Then next topic, meaning and forms of globalization. உலகமயமாக்கலின் பொருள் மற்றும் படிவங்கள். Globalization means the interaction and integration of the domestic economy with the rest of the world with regard to foreign investment, trade, production and financial matters. It is the process by which business or other organizations develop international influences or start operating on the international scale. Globalization stands for the consolidation of the various economics of the world. Globalization results from the removal of barriers between national economies to encourage the flow of goods, services, capital and labor, while the lowering or removal of tariff and quotas that restrict free and open trade among nations has helped globalize the world economy. ஸோ இந்த உலகமயமாக்கல் அப்படின்றது வெளிநாட்டு முதலீடு வர்த்தகத்தை உற்பத்தி மற்றும் நிதி உலகின் பிற பகுதிகளோட உள்நாட்டு பொருளாதாரத்தில் சர்வதேச சந்தையில் ஒருங்கிணைப்பு செய்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ உள்நாட்டு பொருளாதாரத்தில் சர்வதேச அளவில் நம்ம பிஸ்னஸ் செய்யக்கூடியதாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குளோபலைசேஷன். இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிறது தேசிய பொருளாதாரத்துக்கு இடையில் உள்ள தடைகளை அகற்றுது. ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு உள்ள பொருளாதார நிலையை அகற்றுது. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் நம்ம என்ன பண்ணுறோம், எங்கே வேணாலும் நம்ம பண்ணலாம், ப்ராடக்ட் எங்கே வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணலாம், எங்கே வேணாலும் சேல்ஸ் பண்ணலாம். தான் குளோபலைசேஷன். ஸோ இந்த ஒரு நாடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இலவச மற்றும் ஒதுக்கீடுகளை குறைச்சி அதை அகற்றுவதன் மூலமாக இந்த உலகமயமாக்கல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு ஃபார்ம்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன்.
ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாரின் ட்ரேட் பாலிசி, வெளிநாட்டு வர்த்தக கொள்கை. India has signed a number of agreements in order to expand Indian trade worldwide. Some of the agreement includes TRIPS, Trade Related Intellectual Property Rights, GATS, General Agreement on Trade in Service. இப்போ வெளிநாட்டு வர்த்தக கொள்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த உலக அளவில் இந்தியாவோட வர்த்தகத்தை விரிவாக்குற மாதிரியும், ஸோ இந்தியா பல ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டுள்ளது. ஸோ அவற்றில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா TRIPS அண்ட் GATS. ஸோ இதனுடைய சேவை வர்த்தகம் மீதான பொது ஒப்பந்தம் ஆகியவற்றை அடங்கக்கூடியதாக இருக்குது. தென் செகண்ட் ஒன் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன், ஏற்றுமதி ஊக்குவிப்பு. So globalization promotes export by reducing quotas and tariff, by eliminating trade restriction and by simplifying trade producers. உலகமயமாக்கல் அவங்களுடைய பன்னாட்டு வணிகத்தில் இருக்கக்கூடிய விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடைகளை அகற்றி உலக அளவில் பிஸ்னஸ் செய்யக்கூடிய நடைமுறைகளை எளிதாக்குது. இதனால் அந்த எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வியாபாரங்கள் பெருமளவில் ஊக்குவிக்கப்படுது. ஸோ இப்போ என்ன, ஸோ உலக அளவில் பன்னாட்டு வணிகத்தை மீது விதிக்கப்பட்டிருந்த தடைகள், நிறைய தடைகள் இருந்தது. ஸோ அதை எல்லாமே என்ன பண்ணாங்க, அகற்றிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதை எளிதாகவும் இருக்குது இப்போது. ஸோ அதனால் எக்ஸ்போர்ட் பண்ணுறது பெருமளவில் நம்ம என்ன பண்ணுறோம், என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கோம். தென் நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரீடம் டு ராபிட்டேட், நாட்டிற்கு வருமானத்தை எடுத்து வருவதற்கு வெளிநாட்டிலேருந்து சொந்த நாட்டுக்கு பணத்தை அனுப்பவோ அல்லது கொண்டு வரத்துக்கோ இந்த உலகமயமாக்கல் உதவுது. ஸோ இந்த உலகமயமாக்கல் மூலமாக பல நாடுகள் ஒருங்கிணைந்து செய்வது மிகவும் சுலபமாக இருக்குது. ராபிட்டேட் மீன்ஸ் டு சென்ட் ஆர் பிரிங் மணி பேக் டு ஒன்ஸ் ஓன் கண்ட்ரி. ஸோ ஒரு நாட்டில் இருந்து நம்மளுடைய சொந்த நாட்டுக்கு ஈஸியாக மணியை கொண்டு வரலாம். குளோபலைசேஷன் இன்டகிரேட்டட் மெனி கண்ட்ரிஸ், ராபிட்டேஷன் ஹேஸ் பிகம் வெரி ஈஸி. அது குளோபலைசேஷன் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாட்டில் இருந்து நம்ம நாட்டுக்கு பணம் கொண்டு வரது ரொம்ப ஈஸியாக இருக்குது. த நெக்ஸ்ட் ஒன் ரிடக்ஷன் இன் டாரிஃப், கட்டண குறைப்பு. Custom duties and tariff imposed on import and export are reduced gradually to make Indian economy attractive to the global investors. ஸோ இந்த கட்டண குறைப்பு அப்படிங்கிறது என்ன, இறக்குமதி செய்யக்கூடிய, அதாவது இம்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் மீதான சுமத்தப்படக்கூடிய தீர்வை, அதாவது சுங்க வரி கட்டணம் குறைக்கிறதன் மூலமாக அந்த பன்னாட்டிலேருந்து முதலீட்டாளர்கள் இந்திய நாட்டிற்கு கவர்ந்து இழுக்க முடிகிறது. இந்தியாவை கவர்ந்து இழுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதாவது இந்தியாவில் வெளிநாட்டவர் முதலீடு செய்ய சாதகமான சூழ்நிலை, இந்தியாவில் இருக்கக்கூடிய பர்சனாக வெளிநாட்டில் முதலீடு செய்யறதுக்கு அந்த சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா சாதகமாக இருக்குது. த நெக்ஸ்ட் ஒன் என்கரேஜிங் ஓப்பன் காம்படிஷன், சிறந்த போட்டிகளை ஊக்குவிக்கின்றது. குளோபலைசேஷன் பிரிங்ஸ் an end to the difference between domestic and international market. Domestic competition, so domestic companies starts their operation in the international level and therefore there is an open competition. இந்த சிறந்த போட்டிகளை எப்படி ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உலக அளவில் குளோபலைசேஷன் பண்ணிக்கிறதுனால அதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா, உள்நாட்டில் மற்றும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களிடையே ஒரு ஆரோக்கியமான போட்டி உருவாகுது. ஸோ இங்கே இருக்கிற நாடாலும் சரி வெளிநாட்டிலேருந்து ரெண்டு நாட்டுக்கும் எப்படி இருக்குது காம்படிஷன், ஸோ ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பன்னாட்டில் வெளிநாட்டில் தொழில் துவங்க இந்த கோட்பாடு வழிவகை செய்யுது. இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வெளிநாட்டிலேயே அவங்களுடைய பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கான வழிவகை செய்து அதன் மூலமாக போட்டியை ஏற்படுத்தி உள்நாட்டில் மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்கள் வளர உதவி செய்கிறது. ஸோ அதன் மூலமாக என்ன காம்படிஷன் வருது, ஓப்பன் காம்படிஷன். அதன் மூலமாக நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன கிடைக்கிது, அவங்க பிஸ்னஸ் ரன் பண்ண முடியுது. அந்த நிறுவனங்களும் வளர்கிறதுக்கு உதவியாக இருக்குது. தீஸ் ஆர் ஆல் த ஃபார்ம்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன். தென் நெக்ஸ்ட் ஒன்
அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் குளோபலைசேஷன். உலகமயமாக்கலின் நன்மைகள் மற்றும் குறைபாடுகள். ஃபர்ஸ்ட் ஒன் அட்வான்டேஜஸ், நன்மைகள். தென் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் இன்க்ரீஸ் இன் ஃபாரின் கொலாபரேஷன், வெளிநாட்டு ஒத்துழைப்பு கூட்டுதல். Globalization increase foreign collaboration through various modes such as joint venture, merger, franchises, turnkey projects, etc. ஸோ இந்த உலகமயமாக்கல் உரிமை உடன்படிக்கை மூலமாக இணைவினை செயல்பாடுகள் மூலமாக இணைப்பு பதிப்பு உரிமை மூலமாக பெற்று பொருட்களை மாற்றி அமைக்குது. இதன் போன்றவற்றால் முக்கிய திட்டங்களை பல்வேறு முறைகளால் உலக அளவில் வர்த்தகத்தை அதிகரிக்க செய்யுது. உலக அளவில் பிஸ்னஸை என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் பண்ணுது. தென் செகண்ட் ஒன் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் மார்க்கெட், சந்தை விரிவாக்கம். த சைஸ் அண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் பிஸ்னஸ் மூவ்ஸ் ஃப்ரம் லோக்கல் டு நேஷனல் அண்ட் ஃப்ரம் நேஷனல் டு இன்டர்நேஷ்னல். ஸோ சந்தை விரிவாக்கம் எப்படி இருக்குது, லோக்கல் உள்ளூர் சந்தையிலேருந்து தேசிய அளவுலேயும் தேசிய அளவிலேருந்து பிறகு உலக அளவிலும் பெருக்கிட இந்த உலகமயமாக்கல் கோட்பாடு ஈஸியாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட், தொழில்நுட்ப வளர்ச்சி. Technological advancement paves way for a company to enter foreign market. Globalization of technology is done by royalty or purchase of technology or by technology collaboration. ஸோ இந்த உலகமயமாக்கல் கோட்பாடு அப்படின்றது என்ன, ஒரு நிறுவனம் வெளிநாட்டு சந்தையில் நுழையிறதுக்கு வழிவகை செய்யுது. ஒரு பிஸ்னஸ் என்ன பண்ணுறோம், வெளிநாட்டு மார்க்கெட்டில் என்டர் ஆகிறதுக்கு இது வழிவகை செய்யுது. இந்த தொழில்நுட்பத்தை உலகமயமாக்கல் தத்துவத்தின் கீழே பல நாடுகள் உரிமை தொகையினை பெற தருவிப்பதன் மூலம் உதவுகிறது. ஸோ உரிமை பெற்று அதனால் நடக்கக்கூடியது. ஸோ உலக அளவில் உலகமயமாக்கல் மூலமாக இந்த தொழில்நுட்பத்தை செயல்படுத்துவதன் மூலமாக பெரிய அளவில் உரிமை தொகை, அதாவது பெறத்துக்கு ராயல்ட்டி பெறத்துக்கு வாய்ப்பு உருவாக்கப்படுது. இந்த மாதிரியான தொழில்நுட்பத்தை விற்பதற்கு அல்லது தொழில்நுட்பத்தை பரவலாக்கிறதுக்கு இந்த குளோபலைசேஷன் ரொம்ப உதவியாக இருக்குது. த நெக்ஸ்ட் ஒன் ரிடக்ஷன் இன் பிரைன் ட்ரெயின், மூளை வடிகால் குறைப்பு. பிரைன் ட்ரெயின் இஸ் எ சிச்சுவேஷன் இன் விச் எ கண்ட்ரி லாசஸ் இட்ஸ் மோஸ்ட் எஜுகேட்டட் அண்ட் டேலண்டட் ஒர்க்கர்ஸ் டு அதர் கண்ட்ரீஸ் த்ரூ மைக்ரேஷன். Globalization paves way for employment opportunities in the home country and utilize the manpower efficiently. ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய படித்த திறமையான தொழிலாளர்களை இடம்பெயர இது வழிவகை செய்கிறது இந்த குளோபலைசேஷன். ஸோ உலகமயமாக்கல் உள்நாட்டில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை உருவாக்கி மனித சக்தியை திறமையாக அந்த நாட்டிற்கு உள்ளேயே பயன்படுத்த வழிவகை செய்து, அந்த நாட்டிற்குள்ளேயே அவங்கள வழிவகை செய்து. த நெக்ஸ்ட் ஒன், தீஸ் ஆர் ஆல் த அட்வான்டேஜஸ் ஆஃப் குளோபலைசேஷன், உலகமயமாக்கலின் நன்மைகள். நெக்ஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் குளோபலைசேஷன், குறைபாடுகள். உலகமயமாக்கலின் குறைபாடுகள் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். லாஸ் ஆஃப் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ், உள்நாட்டு தொழில்கள் இழப்பு. குளோபலைசேஷன் காஸ் டிக்ளைன் இன் த டிமாண்ட் ஆஃப் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் விச் இன் டர்ன் வென்சிஸ் த டொமஸ்டிக் பிஸ்னஸ். இந்த உள்நாட்டு பொருட்களுடைய உற்பத்தி தேவை வெகுவாக குறைஞ்சிட்டே வருது. அதனால் அந்த தொழில்களும் என்ன ஆகுது, அடி வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. ஸோ உற்பத்தி குறையிறதுனால அந்த பிஸ்னஸ் என்னாகும், குறைஞ்சிட்டே வரும். த நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸ் இன் இன்இக்வாலிட்டிஸ், சமநிலையற்ற தன்மை அதிகரித்தல். குளோபலைசேஷன் widens the gap between the rich and poor. Also, developed countries exploit the resources of developing countries. ஸோ உலகமயமாக்கல் அப்படிங்கிறது என்னென்னா, பணக்காரர்களுக்கு ஏழைகளுக்கு உள்ள இடையேயான உறவை அதிகரித்து கலவரங்களையும் போராட்டங்களையும் ஏற்படுத்தலாம்.
என்ன பண்ணுறாங்க, பணக்காரர் ஏழைகளுக்கான கலவரத்தை உண்டு பண்ணக்கூடியது, ரிச்சுக்கும் புவருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன், டைமண்ட்ஸ் ஆஃப் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ், வெளிநாட்டு நிறுவனங்களில் மேலாதிக்கம். எக்கனாமிக் பவர் ஷிஃப்ட் ஃப்ரம் இண்டிபெண்டன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் டு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் which is a threat to national sovereignty. ஸோ இந்த வெளிநாட்டு நிறுவனத்துடைய மேலாதிக்கம் எப்படி இருக்குன்னா, ஒரு நாட்டினுடைய பொருளாதார ஆதிக்கம் உலகமயமாக்கல் கோட்பாட்டை அமல்படுத்துறதுனால பிற நாடுகளுக்கு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தொழில் ஆதிக்கத்தினால என்ன பண்ணுறாங்க, உலகமயமாக்கல் கோட்பாட்டை அமல்படுத்துறதுனால பிற நாடுகளுக்கு மாறுவதற்கு, வேறு நாடுகளுக்கு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த உள்நாட்டில் இறையாண்மைக்கு அச்சுறுத்தலாக அமைய நேரிடாம், இறையாண்மைக்கு பயப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடியது. These are all the disadvantages of globalization. Then next, impact of globalization, உலகமயமாக்கலின் தாக்கம். First one, corporation got a competitive advantage from lower operating cost and access to new raw materials and additional market. ஸோ குறைந்த இயக்கம், செலவுகள் அடக்கம், புதிய மூலப்பொருட்கள் மற்றும் கூடுதல் சந்தை அணுகுதல் மூலமாக இந்த பெரிய நிறுவனங்கள் போட்டி திறனை பெறுது. பெரிய நிறுவனங்கள் எப்படி போட்டி திறனை பெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதிய மூலப்பொருட்கள் மூலமாக அல்லது கூடுதல் சந்தை மூலமாக. Then next one, multinational corporations can manufacture, buy and sell goods worldwide. மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க பொருட்களை தயாரிக்கிறதுக்கும் வாங்கிறதுக்கும் பொருட்களை விற்பனை செய்ய முடியுது. பன்னாட்டு நிறுவனங்கள் பொருட்களை தயாரிக்க, வாங்க, விற்க அவங்களால முடியுது. தென் நெக்ஸ்ட்டு, குளோபலைசேஷன் ஹேஸ் லெட் டு எ பூம் இன் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் மார்க்கெட். உலகமயமாக்கலுடைய நுகர்வோருடைய பொருட்கள் சந்தையை வெகுவாக அதிகரிக்க இது உதவுது, அதனுடைய வாய்ப்பையும் உருவாக்கலாம். The next, the advent of foreign companies and growth in economy has led to job creation. ஸோ இந்த வெளிநாட்டு நிறுவனங்களுடைய வருகையால் அதில் இருக்கக்கூடியதுனால பொருளாதார வளர்ச்சி மற்றும் வாய்ப்புகளை உருவாக்கி வழிகோலலாம். ஸோ புதுசாக ஒரு வாய்ப்பு உருவாக்கி அதன் மூலமாக நம்ம வழிநடத்தலாம். The next one, globalization has touched every aspect of agriculture like technological advancement, improved production techniques and quality based enhancement. ஸோ உலகமயமாக்கல் அப்படின்றது என்ன, தொழில்நுட்ப முன்னேற்றம், உயர் உற்பத்தி தொழில்நுட்பங்கள், தொழில்நுட்ப முன்னேற்றம். ஸோ டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது, ப்ராடக்டை ஹை ப்ராடக்டாக உற்பத்தி பண்ணணும் டெக்னாலஜி மூலமாக, அது தடையில்லாத அந்த தொழிலை விரிவாக்க செய்கிறது போன்ற பல நன்மைகளை இது வழிவகுக்குது. திஸ் ஆர் ஆல் த இம்பேக்ட் ஆஃப் குளோபலைசேஷன், உலகமயமாக்கலின் தாக்கம். த நெக்ஸ்ட் ஒன், ஹைலைட் ஆஃப் எல்பிஜி பாலிசி. எல்பிஜியின் சிறப்பு அம்சங்கள். வாட் இஸ் மீன் பை எல்பிஜி? லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன் அண்ட் globalization. Given below are the salient highlights of the liberalization, privatization and globalization policy in India. இந்த தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்குதல் மற்றும் உலகமயமாக்குதல் என்பது பின்வரக்கூடிய சிறப்பு கூறுகளை உள்ளடக்கியது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன், இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நியூ ஃபாரின் ட்ரேட் அக்ரிமெண்ட், புதிய வெளிநாட்டு வர்த்தக ஒப்பந்தத்தை அறிமுகம் செய்யக்கூடியது. தென் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், வெளிநாட்டு முதலீட்டிலிருந்து கவர்ந்து இழுத்து நம்ம நாட்டு பொருளாதார வளர்ச்சிக்கு உதவக்கூடியது. தென் நெக்ஸ்ட்டு, MRTP Act 1969.
ஸோ முன்னுரிமை மற்றும் வணிகத் தடை நுட்பத்தில் MRTP சட்டம் திருத்தப்பட்டு அமைக்கப்பட்டது. தென் டீரெகுலேஷன், கட்டுப்பாடுகளை அகற்றுதல். தென் நெக்ஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஓவர்சீஸ் ட்ரேட், பன்னாட்டு வணிகத்தை மேம்படுத்துறதுக்கு உதவுகிறது. தென் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ் டு ரெகுலேட் இன்ஃப்ளேஷன், பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகளை கையாளக்கூடியது. தென் நெக்ஸ்ட் டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ், வரிகளை மறுசீரமைக்க செய்தது. தென் அபாலிஷன் ஆஃப் லைசன்சஸ், உரிமை வழங்கக்கூடிய முறையை அகற்றி வழிவகை செய்து ரத்து செய்து இது உணவிட்டது. தென் குளோபலைசேஷன் அண்ட் லிபரலைசேஷன் ஆர் கான்செப்ட் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு ஒன் அனதர். உலகமயமாக்கலும் தாராளமயமாக்கலும் ஒரு நாணயத்துக்கு எப்படி 2 பக்கங்கள் இருக்கிறது போல் ஒன்றோட ஒன்று பிணைஞ்சு இருக்கக்கூடியது. And both globalization and liberalization refers to relaxing social and economic policies which result in better integration with an economy and between nations. ஒன்றோட ஒன்று பிணைஞ்சு இந்த கோட்பாடு தடையற்ற பிஸ்னஸை ஃபாரின் லெவலில் பன்னாட்டு அளவில் உருவாக்குது. ஸோ இது நாடுகளுக்கிடையே நல்ல உறவை வலுப்படுத்துது. ஸோ பல பொருளாதார பின்தங்கி இருந்தாலும் நாடு பொருளாதாரம், கலை, பண்பாடு, நாகரிகம், சமூக வளர்ச்சி போன்ற பரிணாமங்களை முன்னணிக்கு வர இந்த தத்துவம் வழிவகுவை செய்து வகுது. அதாவது என்ன, குளோபலைசேஷன் அண்ட் லிபரலைசேஷன் போத் அக்கர்ஸ் ஆஸ் அன் ரிசல்ட் ஆஃப் மாடர்னைசேஷன். குளோபலைசேஷன் is the greater integration among countries and economics for trade, economic, social and policies benefits. Liberalization generally refers to removal of restrictions, usually government rules and regulations imposed on social, economic or political matters. ஸோ அந்த தாராளமயமாக்கல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த உலகமயமாக்கலுடைய ஒரு கோட்பாடு. பல நாடுகள் தங்களுடைய பொருளாதாரத்தையும் அரசியல் ரீதியாக தடைகளையும் உடைத்து எறியறதுக்கு இது உதவியாக இருக்குது. இந்த தாராளமயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல் கோட்பாடு இந்தியாவில் பெரும்பான்மையாக பல மடங்கு பொருளாதார பன்னாட்டு அளவில் மதிப்புமிக்க ஒரு பொருளாதாரமாக முயற்சி அடைஞ்சிருக்கு. இந்த தாராளமயமாக்கல் அப்படிங்கிறது பொதுவாக வர்த்தகத்தில் இருக்கக்கூடிய தடைகளை தகர்த்தது. வழக்கமாக இந்த அரசாங்கத்தில் அதனுடைய சட்டத்திட்டங்கள் சமூக, பொருளாதார அல்லது அரசியல் விஷயங்களை திணிக்கப்படுறதுல இருந்து கட்டுப்பாடுகளை குறைச்சிருக்கு. These are all the highlights of the LPG policy. LPG-உடைய சிறப்பு அம்சங்கள். Now we complete in chapter 20. Thank you for listening my class. We will meet in next session.